तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 12 முதல் 17 வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பதம் 12. யத்தேஜசாத பகவான் யுதிஸ்ரூலபாணிர் விஸ்மாபிதஸ்ஸ கிரஜோ அஸ்திரமதானி ஜம்மே அந்யபிச்சாகம் அமுனைவ கலேவரேன பிராப்தோ மகேந்திர பவேனே மகதாசனார்த்தம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அவரது மேக்கிங் யூ ஓகே. அவரது ஆதிக்கத்தால் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடன் நான் புரிந்த போரில் அவரையும் இமயமலையின் மகளான அவரது மனைவியும் என்னால் திருப்திப்படுத்த முடிந்தது. இவ்வாறு என்னிடம் திருப்தி அடைந்த அவர் சிவபெருமான் அவரது சொந்த ஆயுதத்தையே எனக்கு பரிசாக அளித்தார். பிற தேவர்களும் கூட அவரவர் ஆயுதங்களை எனக்கு அளித்தனர். அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே சொர்க்கலோகங்களை என்னால் அடைய முடிந்ததுடன் பாதி உயர்ந்த ஆசனம் எனக்கு அளிக்கப்பட்டது. ஓகே, ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். அர்ஜுனுடைய பக்தியின் ஆழம். அர்ஜுனன் கிருஷ்ணர் மேல எந்த அளவுக்கு பக்தி வச்சிருந்தாரு, அவருடைய பக்தியின் ஆழம் என்ன, அர்ஜுனுடைய மனோபாவம், அவருடைய மனநிலை இங்க வெளிப்படுத்துறார். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பாண்டவர்களின் துறவு. பாண்டவர்கள் ஏன் துறவு போகணும்? அவங்கதான் வாழ்க்கையை பூரா துறவியா வாழ்ந்தவங்களாச்சே. உயர்ந்த ராஜகுலத்துல பிறந்திருந்தாங்க. சிறு வயதிலேயே தந்தையாரை இழந்து விட்டாங்க. சிங்கிள் பேரண்ட் தான். தாயார் குந்தி தேவி தான் அவங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. பாண்டு சிறு வயது குழந்தைகளா இருக்கும் போதே பாண்டு இறந்து விட்டார். காட்டுல வாழ வேண்டி இருந்தது. ராஜ்யத்தை இழந்தும் காட்டுல வாழ வேண்டி இருந்தது. வாழ்க்கை பூரா கஷ்டம். நம்ம எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டோம். விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத்சபாய வனவாச்ச கிருச்சிதக. பெரும் கொடுமை செய்தார்கள் பாண்டவருக்கு. விச வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சு விட்டாங்க, பெரும் அரக்கர்களோட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது, சூதாட்டத்துல ஏமாத்தி காட்டு காமிச்சாங்க, திரௌபதியை பெண்ணென்றும் பாராமல் சபையில் இழுத்து அவமானம் செய்தாங்க. என்னெல்லாம் கொடுமை நம்ம வாழ்க்கையில கனவுல கூட நடந்திருக்காது. பாண்டவர்கள் பட்ட கஷ்டம், பாண்டவர்களுக்கு நேர்ந்த அநீதி, பாண்டவர்கள் பட்ட துன்பமும் அநீதியும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்களுக்கு
அந்த மாதிரி வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சிருந்தாலும், பல கஷ்டங்கள் இன்னல்களுக்கு உட்பட்டு இருந்தாலும், துளி கூட, ஒரு சிறு துளி கூட பகவான் மேல் உள்ள பக்தி குறையவே இல்லை. அதனாலதான் பாருங்க, பகவான் அவங்க கூடயே இருந்தார். அவங்க காட்டுக்கு போகும்போது இவரும் கூட போயிட்டார். துவாரகையில 16,108 ராணிகள் இருக்காங்க கிருஷ்ணருக்கு. துவாரகையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி. அவங்களை எல்லாம் விட்டுட்டு பாண்டவர் கூட காட்டுல போய் இருந்தார். மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை குணம் இருந்தா, எந்த அளவுக்கு பக்தர்கள் மேல அன்பு செய்யக்கூடியவரா இருந்தா பகவான் இந்த மாதிரி செய்வார். அவங்க கூட காட்டுக்கு நடந்து போறாரு, பாண்டவர்களுக்கு தூதரா போறாரு, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா போனாரு. பகவான் அவங்க கூடயே இருந்தார். ஆனாலும் அவங்க கஷ்டங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நாளும் அழுகல, புலம்பல. கிருஷ்ணா எங்களையே இப்படி பண்ணீங்க, எங்க ராஜ்யம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, ஒரு நாளும் புலம்புங்க. கிருஷ்ணர் அவங்க கூட இருந்ததே திருப்தி அடைச்சார். பகவான் எங்க கூட இருந்ததே பெரும் திருப்தி நினைச்சார். இங்க பாருங்க, மகாபாரத யுத்தம் முடிவாயிடுச்சு. மகாபாரத யுத்தம் முடிவாகி கௌரவர்களும் யதுக்களும் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள். யதுக்கள், யது, விருஷ்ணி, போஜா, குரு, இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள். குரு வம்சத்துக்காரங்க கௌரவர்கள், யது வம்சத்துக்காரங்க யாதவர்கள். யாதவ படை, யாதவர் குலத்தை பூமியில ஜெயிச்சவங்களே கிடையாது, பெரும் படை. அதனால மகாபாரத யுத்தம் முடிவாயிருச்சு. கிருஷ்ணர் யார் பக்கம் சப்போர்ட் பண்ண போறாரு? பலராமருக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது. இந்த யுத்தம் தேவையற்றது. எதுக்காக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ரெண்டா பிரிஞ்சு சண்டை போடணும்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு சகோதரர் தானே, எல்லா சகோதர சகோதரிகள் தானே, நண்பர்கள் தானே, உறவினர்கள் தானே, ஏன் சண்டை போடணும்? பலராமராலே தீர்த்து வைக்க முடியல. முழு முதற் கடவுள் அவர். அதனால பார்த்தாரு, இவங்க திருந்த மாட்டாங்க, விட்டுட்டு போயிட்டார். அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். ஆனா கிருஷ்ணர் விடல. அப்பயும் கிருஷ்ணர் பாண்டவர் பக்கம் நின்று என்னாச்சு? மகாபாரத யுத்தம் முடிவாயிருச்சு. கிருஷ்ணரும் யது சைன்யம் யார் பக்கம் இருக்க போறாங்க? ரெண்டு பேருமே உதவி கேட்டு வராங்க துவாரைக்கு. இந்த கதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுதான், ரொம்ப அழகான கதை. துவாரகையில உதவி கேட்டு வந்திருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட. அர்ஜுனனும் வந்திருக்கிறாரு, துரியோதனும் வந்திருக்கிறார். அர்ஜுனன் பகவானுடைய பாதம், தாமரை பாதம் பக்கம் நிக்கிறார். துரியோதனன் தலை பக்கம் நின்றுக்கிறார். கிருஷ்ணர் கண்ணை திறந்து பார்த்த உடனே அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனா எங்க இவ்வளவு தூரம்? துரியோதனன் சொன்னா, நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வந்தேன். துரியோதனா நீயும் வந்திருக்கிறியா, என்ன விசேஷம்? இன்னும் ரெண்டு பேருமே அஸ்தினாபுரத்துல வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? அது மகாபாரத யுத்தம் முடிவாயிடுச்சு. ஆமா முடிவாயிடுச்சு. நீங்க யார் பக்கம் இருக்க போறீங்க? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? இப்ப பகவான் சொன்னாரு, ஒரு பக்கம் என் சைன்யம் முழுவதும், யது சைன்யம், கோடிக்கணக்கான வீரர்கள், குதிரைப்படைங்க, யானைப்படைகள், தேர்ப்படைகள், பெரும் படை. யது சைன்யத்தை உலகத்துல ஜெயிச்சவங்களே கிடையாது. யது சைன்யம் தோல்வியை சந்திச்சது கிடையாது. அந்த படை ஒரு பக்கம். அப்புறம் நான் ஒரு பக்கம். நான் ஆயுதமும் எடுக்க மாட்டேன். இந்த ரெண்டுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்கிற, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? என்னுடைய படைகள் வேணுமா, நான் வேணுமா? துரியோதன் சொல்றா, இல்ல நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வந்தேன். அப்ப கிருஷ்ணர் சொல்ற, துரியோதனா நீ முதல்ல வந்தாலும் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை. அது மட்டும் இல்ல, வயதுல உன்னோட சிறியவன். அல்ல, வாய்ப்பு முதல்ல அவனுக்கு. துரியோதனுக்கு அப்பவே மனசு போச்சு. எங்கேயாவது அர்ஜுனன் யது சைன்யத்தை கேட்டுருவானோ? யது சைன்யத்தை உலகத்துல தோல்வியே சந்திச்சது இல்ல. யது சைன்யம் என் பக்கம் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு துரியோதனன் கணக்கு போட்டு வந்தார். துரியோதனன் என்ன கணக்கு போட்டு வந்திருக்கிறாரு? யது சைன்யம் மட்டும் என் பக்கம் இருந்தது, பாண்டவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சிருவேன். இப்போ அர்ஜுனனுக்கு வாய்ப்பு போயிடுச்சு. எங்க அர்ஜுனன் யது சைன்யம் கேட்டுருவான்னு பயந்துகிட்டு இருக்காரு துரியோதனன். அர்ஜுனன் சொன்னார், கிருஷ்ணா எனக்கு உங்க சைன்யம் வேண்டாம், உங்க உங்க படைகள் எனக்கு வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். அர்ஜுனா நல்லா யோசிச்சுக்கோ, நான் ஆயுதம் எல்லாம் எடுக்க மாட்டேன், வெறும் உனக்கு சாரதியா வேணா இருக்கிறேன், தேரோட்டியா வேணா இருப்பேன்.
பரவாயில்ல கிருஷ்ணா, வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ, நீ என் நண்பன், என் உயிருக்கும் மேலானவன். நீ என் கூட இருந்தா போதும், எனக்கு தேரோட்டியா இருந்தாலும் போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. துரியோதனுக்கு பெரும் சந்தோஷம். வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. நாங்க முட்டாளா இருக்கா அர்ஜுனன். நான் என்னமோ நினைச்சேன் அவன் எது சைன்யத்தை கேட்பான்னு. போய் கிருஷ்ணரை போய் கேட்டிருக்கிற. அவர் என்ன ஆயுதம் எடுக்க மாட்டேன்ல சபதம் போட்டிருக்கிறாரு. சரி, நம்ம லைன் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம லைனே கிளியர் ஆயிடுச்சு, நம்ம லைஃப் கிளியர், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படி அர்ஜுனன் வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ பகவான் என் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணார். அப்பவும் கிருஷ்ணர் தான் என் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ துரியோதன் ஒரு பௌதிக கணக்கு போட்டார், யது சைன்யம் தான் ஜெயிச்சிருவேன். ஆனா அர்ஜுனன் ஆன்மீக கணக்கால் வென்று விட்டார். ஆன்மீக கணக்கு என்னது? எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர சீர் விஜயோ பூதி திருவாநிதிர் மதிர்மம. எங்க யோகேஸ்வரனான பகவான் கிருஷ்ணர் இருக்கின்றாரோ, எங்க உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை இருக்குங்கிறது சஞ்சயனுடைய அபிப்பிராயம். ஆனா துரியோதனன் மனக்கட்டை போட்டார், மனதுல கோட்டை கட்டினார், எது சைன்யத்தை வந்து நான் ஜெயிச்சிருவேன்னு. ஆனா பௌதிக கணக்குல தோத்து போயிட்டார். அர்ஜுனன் ஆன்மீக கணக்கு போட்டு வென்று விட்டார். சோ இப்படி இந்த மகாபாரத யுத்தமே பாண்டவருக்காக தான். பாண்டவர் அரியாசனத்துல உட்கார வைக்கணும், யுதிஷ்டிரன் நாடாள வேணும். யுதிஷ்டிரன் தர்மமே உருவானவன். அந்த யுதிஷ்டிரர் பகவானுடைய பக்தர். அவர் நாட்டை ஆண்டார்னா மக்களும் பக்தர்களா இருப்பாங்க, எல்லாரும் தர்மத்தை பின்பற்றுவாங்க, எல்லாம் அற்புதமா சுமூகமா நடக்கும், ஒரு தொந்தரவு இருக்காது. அயோக்கியர்கள் திருடர்கள் கொள்ளையர்கள் அசுரர்கள் வாழை சுருட்டி உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் கிருஷ்ணனுடைய திட்டம். இப்போ பாண்டவர்கள் அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கௌரவர்கள் எல்லாம் வதம் செய்யப்பட்டு பாண்டவர்கள் அரியாசனத்துல வந்தாச்சு. இப்ப அடுத்த திட்டம் என்ன? கிருஷ்ணனுடைய அடுத்த திட்டம் என்ன? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சதும் அஸ்தினாபுரத்துல பாண்டவர்கள் அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு பகவான் துவாரைக்கு போயிட்டார். இப்போ யுதிஷ்டிர மருது அர்ஜுனன் அனுப்புறாரு, அர்ஜுனா நீ போய் துவாரைக்கு போய் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவரோட திட்டம் என்ன, பகவானுடைய அடுத்த திட்டம் என்ன, நம்ம என்ன செய்யணும் போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. ஏன்னா என்னைக்குமே பகவானுடைய தூய பக்தர்கள் அவங்களா எந்த தனியா திட்டம் போடுறது இல்லை. பகவானுடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். நாம ஒரு திட்டம் போட்டா கடவுள் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாரு. நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். உங்கள எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு தெரியல, எங்கிட்ட 300 பேருக்கு பக்கம் இருக்கிறோம். நம்ம ஒரு திட்டம் போடுவோம், நடக்கவே நடக்காது. கிருஷ்ணா ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதான் நடக்கும். நம்மளோட திட்டம் எல்லாம் வீணா போயிடும். அதெல்லாம் நம்ம தனியா திட்டம் போடக்கூடாது. பகவான் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, பகவத்கீதை என்ன சொல்லுது, ஆச்சாரியர் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, குருமார்கள் என்ன சொல்றாங்க, அந்த திட்டத்தை ஒத்த மாதிரி நம்ம திட்டம் போடணும். அந்த திட்டத்தை ஏற்றுக்கிற போல நமக்கு சாதுக்கள் என்ன சொல்றாங்க, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அவங்க திட்டம் என்னவோ அதை நிறைவேற்ற மாதிரி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை சக்சஸ். இல்ல நாமளா ஒரு திட்டம் போட்டு அதை நிறைவேறாம கவலையிலும் துக்கத்திலுமே வாழ்க்கை போகும். நானும் திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. ஏன் தான் கிருஷ்ணர் கருணை காமிக்க மாட்டேங்கிறாரு புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை பூரா. அதனால ஜட உலகத்துல பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பகவானுடைய திட்டம் என்னன்னா, நம்ம எல்லாரும் திரும்ப அவர்கிட்ட வரணும். இந்த ஜட உலகத்தை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போயிடணும். நம்ம என்ன திட்டம் போடுறோம், இந்த உலகத்திலே சௌகரியமா இருக்கலாமான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ப்ராப்ளம். அங்க அங்கதான் பிரச்சனையே. சோ இப்படி பாண்டவர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தர்கள். அர்ஜுனன் உயிரும் ஆன்மா கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய உயிருக்கு மேலான நண்பன் அர்ஜுனன். அந்த இணை பிரியாத நண்பன் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அர்ஜுனன் துவாரைக்கு வர. துவாரகை போனவற்றிருந்து ஒரு செய்தியும் வரல. 7 மாசம் ஆகி போச்சு. அர்ஜுனன் போனாரா, போய் சேர்ந்தாரா, என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்தது, ஒரு தகவலும் இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா யுதிஷ்டிர மகாராஜா கெட்ட சகுனம் எல்லாம் பாக்குறாரு, அபசகுனம். அவர் உடம்புல இடது பாகம் எல்லாம் துடிக்குது. அப்புறம் வீட்டு விலங்குகள் எல்லாம் அவரை பார்த்து ஊளையிடுது, குறைக்குது. சீதோஷ்ணம் எல்லாம் மாறி போச்சு. மழை காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல மழை பெய்யுது. பல விதமான அபசகுணங்களை பார்க்கிறார் யுதிஷ்டிர மகாராஜ். அப்ப ஏதோ ஒன்று நடந்து விட்டது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்ப வர.
எப்படி வந்தார் அர்ஜுனன்? அஸ்தினாபுரத்திலிருந்து அர்ஜுனன் போகும்போது, அஸ்தினாபுரத்திலிருந்து அர்ஜுனன் துவாரைக்கு போகும்போது அப்படி ஆனந்தத்துல முகமெல்லாம் வந்து ஆனந்தமாய், கண்கள்ல ஆனந்த கண்ணீர், அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார். சந்தோஷத்துல அர்ஜுனன் துள்ளி குதிக்கிறார். ரதம் எடுத்துட்டு காற்றை விட வேகமாக, அஸ்தினாபுரத்தின் ரதம் எடுத்த அர்ஜுனன் காற்றை விட வேகமா துவாரைக்கு போறார். அப்படி உற்சாகமா, கம்பீரமா, தோள்களை நிமிர்த்தி, முகத்துல புன்னகை, ஆனந்தத்தோட கம்பீரமா ஒரு சிங்கத்தை போல ரதத்துல ஏறி போறார் அர்ஜுனன் துவாரைக்கு. திரும்ப வரும்போது ஒரு நடைப்பினம் மாதிரி வர்றார். உடம்புல ஒரு அசைவு இல்ல. முகமெல்லாம் வந்து தளர்ந்து போய், முகமெல்லாம் வாடி போய், கருத்து போய், சோர்ந்து போய், இந்த மாதிரி யுதிஷ்டிரர் அர்ஜுனனை பார்த்ததே இல்லை. யுதிஷ்டிர மகாராஜா தன் சகோதரனான அர்ஜுனனை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர், நடக்க முடியாம காண்டிபத்தை கையில பிடிச்சுக்கிட்டு அர்ஜுனன் வந்து அப்படியே உயிரற்ற ஒரு சடலம் போல வந்து சேர்ந்தார். யுதிஷ்டிரர் பாக்குற, அர்ஜுனா உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யாரா தோல்பிச்சுட்டாங்களா? இல்ல ஏதாவது பெண்களை நீ திருப்திப்படுத்தாம விட்டாயா? உன்னை வந்து சரணடைந்த பெண்களை நீ திருப்திப்படுத்தாம விட்டியா? இல்ல யாராவது உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா? இல்ல நீ பிராமணர்களையும் பசுக்களையும் பராமரிக்க தவறிட்டாயா? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறேன். என்ன காரணம் உன்னுடைய வருத்தத்துக்கு? உன் கவலைக்கான காரணம் என்ன? ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? ஏன் உங்கள் கண்ணில் கண்ணீர் நிறைந்திருக்கிறது? ஏன் நீ பொலிவிழந்திருக்கிறாய்? ஓ அர்ஜுனா, நீ சூரியன் போல பிரகாசிப்பே, நீ ஏன் இப்படி சூரியன் அஸ்தமிச்சது போல இருக்கிறாய்? உனக்கு என்ன நேர்ந்தது? ஒருவேளை உன் நண்பன் நம் பகவான் கிருஷ்ணர் நம்ம விட்டு பிரிந்து விட்டாரா? இது காரணமா இருக்குமா? இத சொல்லும் போது அர்ஜுனுக்கு எக்ஸ்ட்ரா கண்ணீர் வருது. கண்ணுல இருந்து அப்படியே அழுக வருது. அப்படியே கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பேச முடியாம தொண்டையெல்லாம் அடைச்சு, நாவெல்லாம் தழுதழுத்து, அப்படியே தன்னை சமாதானப்படுத்திட்டு அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன செய்யறது யுதிஷ்டிரான்னா, அந்த பகவான் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரே, அவர் இல்லாம எப்படி என்னால உயிர் வாழ முடியும்? நீரின்றி எவ்வால் மீனால் உயிர் வாழ முடியாதோ, அந்த மாதிரி பகவான் இல்லாம தூய பக்தரால் உயிர் வாழ முடியாது. அர்ஜுனன் அழறார். என் உயிரிலும் மேலான என் ஆன்ம நண்பன், என் ஆத்ம நண்பன் கிருஷ்ணர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே. ஞாபகம் இருக்கா? எப்படியெல்லாம் பகவான் நம்ம காத்து அருளினார், எப்படியெல்லாம் நமக்கு கருணை காமிச்சார், எப்படியெல்லாம் நம்ம மேல அன்பு செஞ்சார். அவருடைய கருணை இல்லையா? அவருடைய கருணை தான் எல்லாமே. எல்லா புகழும் அவருக்கே. எல்லா கருணையும் நாம இன்னைக்கு நம்ம நீ வந்து இன்னைக்கு நீ அரியாசனத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? அந்த கிருஷ்ணர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரே அப்படின்னு பகவானுடைய பிரிவு தாங்க முடியாம, கிருஷ்ணருடைய பிரிவு தாங்காம அர்ஜுனன் அழற. அழுது மட்டும் இல்லாம, எப்படியெல்லாம் வாழ்க்கையில பகவான் அவனுக்கு உதவி செஞ்சாரு, எப்படியெல்லாம் பாண்டவர் இடத்துல கருணையோடு இருந்தாரு, இரக்கத்தோடு இருந்தாரு, எப்படியெல்லாம் அவங்க மேல அன்பு செஞ்சாரு, அந்த ஓரொரு சம்பவத்தையும், அவங்க வாழ்க்கையில நடந்த ஓரொரு சம்பவத்தையும் அர்ஜுனன் நினைச்சு பார்க்கிறார். இதுதான் கிருஷ்ண உணர்வு. வாழும் போது எப்படியெல்லாம் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தாரு, எப்படிலாம் அவருக்கு அன்பு செஞ்சாங்க அப்படின்னு பகவானை நினைத்து நினைத்து, அவருடைய கருணை, அவருடைய மெக்னானிமிட்டி இதையெல்லாம் பார்த்து அர்ஜுனன் அந்த பகவானை விட்டு பிரிச்சுட்டாருன்னு அழறார். இப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு பண்ணி சொல்றாரு. யுதிஷ்டிரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ யுதிஷ்டிரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? பகவானுடைய கருணையால தான் மிகவும் சக்தி வாய்ந்த மாபெரும் தேவரான மகாதேவன் சிவபெருமான் கூட நான் சண்டை போட வேண்டி வந்தது. அந்த போர்ல அவருக்கு நிகரான யுத்தம் செஞ்சு அவங்க மனைவியே ரெண்டு பேரையும் நான் திருப்திப்படுத்தி, அந்த திருப்தியில சிவபெருமான் எனக்கு அவருடைய தெய்வீகமான அஸ்திரத்தை எனக்கு பரிசா கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, எல்லா தேவர்களும் என் மேல திருப்தி அடைந்த அந்த அஸ்திரங்கள்லாம் பரிசா கொடுத்தாங்களே. இந்திரனுக்கு சமமாக தேவலோகத்துல இதே உடலோட அர்ஜுனன் உடலே மாறாம அந்த உடலோடய தேவலோகத்துல போய் இந்திரனுக்கு சமமா ஒரு அரியாசனத்துல உட்கார்ந்தாருன்னா அது யாருடைய அனுகிரகத்தினால, யாருடைய கருணையால? அந்த பரமபுருஷர் பகவானுடைய கருணையால் அல்லவா நடந்தது. அந்த பகவான் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரே. பாத்தீங்களா? நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இதே அர்ஜுனன் எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மளை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பொருத்தி பாருங்க. நம்மள இந்த இடத்துல அர்ஜுனன் எடுத்துட்டு நம்மள அந்த இடத்துல வச்சுட்டா, நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது,
நான் எவ்வளவு பெரிய வீரன், நான் தீரன், நான் சூரன், என்ன ஜெயிக்க யாரும் கிடையாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த ஊர்ல இருக்கும்போது, நாங்கெல்லாம் இந்த காலத்துல இந்த ஊர்ல இருக்கும்போது எங்களை மாதிரி யாரும் கிடையாது. தற்பெருமையா பேசித்தள்ளும். என் சொந்த முயற்சி, என் சொந்த உழைப்பு, நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், தற்பெருமையே பேசும். ஆனா அர்ஜுனனுக்கு பொய்க்கர்வம் கிடையாது, தற்பெருமை கிடையாது, வீண் ஆணவம் கிடையாது. அர்ஜுனன் நன்றாக உணர்ந்திருந்தார், தங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் பகவான் கிருஷ்ணர் தான். அவங்க வாழ்க்கையில நடந்த அனைத்து சம்பவங்களும் பகவானுடைய அனுகிரகத்தினாலேயே காப்பாற்றப்பட்டது. அதுல ஒரு லீலை தான் இங்க ஞாபகப்படுத்துறார். ஒரு முறை அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போறார். இந்த மகாபாரத யுத்தத்துல மாபெரும் மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, ஜேத்ரதா, துரியோதனா, கிருப்பாச்சி, எவ்வளவு பேர் இருக்கு. இந்த மகாரதர்கள் கூட எல்லாம் சண்டை போடணும், அதுக்கு தெய்வீகமான அஸ்திரம் வேணும்னு சொல்லி அர்ஜுனன் இமயமலை நோக்கி தவம் செய்யறதுக்காக போயிருக்கார். அங்க அவர் தவம் செய்யும் போது ஒரு காட்டு பன்றியோட வடிவுல ஒரு அசுரன் நிக்கிறார். அர்ஜுனன் உடனே தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை பொருத்தி அந்த அசுரனை நோக்கி ஏவற, அதே சமயம் இன்னொரு அம்பு வருது. ரெண்டு அம்பு ஒரே நேரத்துல போய் அந்த அசுரனை கொன்னுது. உடனே பின்னாடி இருந்த ஒரு குரல், நானே கொன்னேன், நானே கொன்றேன், ஆஹாஹாஹா, நான் தான் கொன்றேன். அர்ஜுனன் திரும்பி பார்த்தா ஒரு வேடன், கிராடன் என்ற ஒரு வேடன். அர்ஜுனன் சொல்றார், யாரப்பா நீ? இந்த காண்டிபதாரி அர்ஜுனுடைய அஸ்திரம் குறி தவறியதே இல்லை. அந்த அசுரனை கொண்டு நான் தான். இல்ல அர்ஜுனா, உன்னுடைய அம்பு செல்வதற்கு முன்னே என் அன்பு புறப்பட்டு விட்டது, நான் தான் கொன்னேன். ஓ வேடனே, எனக்கே நீ சவால் இடுகிறாயா? திறமை இருந்தால் என்னுடன் யுத்தம் செய்து பார். ஓ செய்யலாமே, தாராளமா பண்ணலாமே. அந்த வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் மாபெரும் யுத்தம் நடந்தது. பல்வேறு அஸ்திரங்களை மழையாக பொழிகிறார் அந்த வேடன். அர்ஜுனன் தன் திறமையால் அனைத்தையும் தன் பீஸ் பீஸ் ஆகிறார். அந்த வேடனுடைய அஸ்திரங்கள் அம்புல புறப்படும் போது அது ஒண்ணுதான் இருக்கு. அது வரும்போது 4, 8, 10 ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களை அர்ஜுனன் மேல மழையா பொழிகிறார். அர்ஜுனன் காண்டீபம் எடுத்து அந்த நானுடைய சத்தம், அர்ஜுனனின் காண்டீபத்தோட நானின் சப்தம் பேரிடியாக ஒலிக்கிறது. 3 உலகத்தையும் சத்தம் கேட்கும். அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் ஒன்னொன்றையும் பீஸ் பீஸ் ஆக்குறார். இப்படி அர்ஜுனன் அந்த வேடனுக்கு நிகராக யுத்தம் செய்யறார். கொஞ்ச நேரத்துல அர்ஜுனன் ரொம்ப டயர்ட் ஆகுறார். யுத்தம் நடக்க நடக்க அந்த வேடனுடைய அஸ்திரங்களை தகிக்க முடியாம அர்ஜுனனுக்கு உடம்பெல்லாம் காயமாகுது. அர்ஜுனன் யோசிக்கிறார், யார் இந்த வேடன்? எனக்கு நிகராக யுத்தம் செய்யறாரு, பெரும் திறமைசாலியா இருக்கிறாரு, எனக்கு பெரும் சவாலா இருக்கிறார், யாரா இருக்கும் இவரு? ஒருவேளை இந்த பரமபுருஷரை என்னை பரிச்சயம் பண்ண வந்துட்டாரோ, இல்ல யாராவது மாபெரும் தேவரா இருக்குமோ? இவர் யாராக இருக்கும்? ஒரு சாதாரண வேடன் எனக்கு நிகராக யுத்தம் செய்ய முடியுமா? எப்படி சாத்தியம்? அப்படி என்றால் இவர் ஒரு சாதாரண வேடன் அல்ல. உடனே கையெடுத்து கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யறாரு, ஐயா வேடரே, தயவுசெய்து தாங்கள் யார் என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வேடனா இருக்க முடியாது. தயவுசெய்து யாருன்னு சொல்லுங்க. இந்த காண்டீபதாரி அர்ஜுனனே காயப்படுத்தும் அஸ்திரங்களை தாங்கள் செலுத்தியிருக்கிறீர்கள் என்றால் தாங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. தாங்கள் யார்? உடனே அந்த வேடன் தன் ரூபத்தை களைந்து தன்னுடைய உண்மையான ரூபம், பொன்னார் மேனியன், பொன்னை போல அப்படி மினுக்கும் திருமேனி, அப்படியே கண்ணை கூசும் பிரகாசம், பொன்னார் மேனியன், அப்படியே தங்கத்தை உருக்கி காசின பொன் நிறத்தில் இருக்க அவருடைய சரீரம், தாமரை போல கண்கள், புலி தோல் அணிந்திருக்கின்றார், கையில் ஒரு சூலம், ஜடாமுடி, தலையில் பிறைச்சந்திரன், அந்த தலை ஜடாமுடியில் கங்கா தீர்த்தம், ருத்ராட்ச மாலை, மண்டை ஓட்டு மாலை, உடம்பெல்லாம் திருநீர் பூசி சாம்பல் பூசி இருக்கிறார். அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார் மகாதேவர் சிவபெருமான். அப்படியே அர்ஜுனன் சாஷ்டகம் நமஸ்காரம் செய்தார். ஓ மகாதேவா, சிவபெருமானே, கங்காதரா, பூதநாதா, பிரார்த்திக்கிறார். தாங்களா வந்தது? தங்களிடமா நான் சண்டை செய்தேன்? எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி! இல்லை அர்ஜுனா, இல்லை இல்லை, உன்னது வீரத்தை நான் பரிசோதிக்கவே உன்னிடம் லீலை செய்தேன். அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமானவன். ஏனென்றால் நீ பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானவன். யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அந்த பக்தர்கள் வைணவர்கள், பகவானுக்கு பிரியமான பக்தர்கள் வைணவர்கள் எனக்கு பிரியமானவங்க.
ஸ்ரீமத் பாகவதத்துல ருத்ர கீதம்னு இருக்கு, 4வது ஸ்கந்தத்துல. ருத்ர கீதம் மகாதேவர் பாடிய பாடல். ருத்ர கீதம், கீதம்னா பாட்டு. பகவத்கீதா, அஷ்டவக்ர கீதா, கோபி கீதா, இந்த மாதிரி நிறைய கீதா இருக்கு. அந்த மாதிரி ருத்ர கீதா, ருத்ரன் மகாதேவனே பகவானுடைய புகழை பாடிய கீதம் ருத்ர கீதை. அதுல வந்து பிரச்சேதர்ங்கிற பக்தர்கிட்ட ருத்ரர் சிவபெருமான் பேசுறார். ஓ பிரச்சேதர்களே, நீங்க தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க பகவானை குறிச்சு தவம் பண்ணதா வந்திருக்கிறீங்க. நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா நீங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. கிருஷ்ண பக்தருக்கு பிரியமான அந்த பக்தர்கள், சாரி, கிருஷ்ணருக்கு பிரியமான அந்த பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. என்னை வழிபடுவரோட பகவானை வழிபடுறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவானுடைய பக்தர்களை போற்றி புகழ்ற சிவபெருமான். இப்ப அர்ஜுனன், அர்ஜுனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ பகவானுக்கு பிரியமான பக்தன், நெருங்கிய நண்பன். உன் வீரத்தை வந்து உன்னோடு விளையாடவே நாம் இந்த லீலை செய்தோம். சிவபெருமான் அப்படியே அர்ஜுனனை தோளோடு தூக்கி கட்டி தழுவிக்கிட்டார். அப்படியே அர்ஜுனோட உடம்புல காயமெல்லாம் போய் அப்படியே ஒரு பொன்னிறமா மாறிடுச்சு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய பசுபதாஸ்திரம், 3 உலகத்தையும் வெல்லக்கூடிய அஸ்திரம், பிரளயத்தின் போது பூமியே பிரளயத்தில் மூழ்கடிக்கூடிய அஸ்திரம், அதீத ஆற்றல் படைத்த அந்த பசுபதாஸ்திரத்தை மகாதேவர் அர்ஜுனனுக்கு பரிசா கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திராதி தேவர்கள் அர்ஜுனனை சொர்க்கத்துல வரவேற்று அந்த சரீரத்தோட சொந்த சரீரம், அர்ஜுனன் அதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனார். இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானிகள் வந்து வேறு கிரகத்துக்கு போகிறதுல ரொம்ப மும்மரமா கோடிக்கணக்கான ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவு பண்றாங்க. வேறு கிரகத்துக்கு போகணும், சந்திர மண்டலத்துக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், சூரியனுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். ஆனாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த விஞ்ஞானிகள் கொண்ட யந்திரத்தை கொண்டு உயர்ந்த கிரகத்துக்கு போக முடியாது. மேல உயர்ந்த கிரகங்கள் உண்டு. பூர் புவஸ்வாகா, போர்லோகம், போர்லோகம், சொர்க்கலோகா, ஜனலோகா, தபோலோகா, சத்தியலோகம், எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அங்க வந்து விஞ்ஞானிகளோட எந்திரத்தால போக முடியாது, அறிவியல் முன்னேற்றத்தினால போக முடியாது, குறைந்த அறிவுடைய மனிதனால போக முடியாது. யார் ஒருத்தர் ஆன்மீகத்துல வந்து பக்குவம் அடைஞ்சாங்களோ, யார் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், யாரு புண்ணிய கர்மாக்கள் நிறைய சேர, அவங்க தான் மேல் உலகத்துக்கு போகும். அப்ப அர்ஜுனன் பகவானுடைய பக்தனா இருந்ததுனால பகவானுடைய கருணையால அதே சரீரத்தோட போறார். இப்போ நான் வந்து சூரிய மண்டலத்துக்கு போகணும்னா இந்த உடலோட போக முடியாது, நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் இல்லையா? வெயில் காலம் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில வந்து வெயில்ல போய் நின்று பாருங்க, 10 நிமிஷம் தலை சுத்தி விழுந்துரும். அப்படி இருக்கு. சூரியன் ரொம்ப பல ஆயிரம் கோடி மைல் தூரத்துல இருக்கு சூரியன் பூமியில இருந்து. அப்ப எவ்வளவு உஷ்ணம் தாங்க முடியல. அப்புறம் எப்படி இந்த உடலோட சூரியனுக்குள்ள போக முடியும்? அது நெருப்பு கிரகம். அப்ப அந்த கிரகத்துல உயிர் வாழ வேண்டுமானால் நம் சரீரம் நெருப்பு தன்மை அதிகமா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாக்குறோம் இல்லையா, சில உயிரினங்கள் வந்து தண்ணியில வாழுது, அது தரையில வாழ முடியாது, செத்து போயிடும். நம்ம தரையில வாழ்ற, தண்ணியில தூக்கி போட்டா நம்ம செத்து போயிடும். ஆனா சில விலங்குகள் இருக்கு, அது தண்ணியிலையும் வாழுது, தரையிலையும் வாழுது. ஆமை, நத்தை, முதலை. ஏதோ சந்திர மண்டலத்துக்கு போனதா சொல்றாங்க, அது எப்படின்லாம் தெரியாது. ஏன்னா சந்திர மண்டலங்கிறது தேவலோகம், அதுல இந்த சரீரத்தோட எல்லாம் போக முடியாது. ஏன்னா அது எங்கேயாவது பக்கத்துல வெளியில எங்கேயாவது போயிருக்கலாம், அவங்க சந்திர மண்டலத்துக்குள்ள நுழைய முடியாது. சந்திரனுக்குள்ள போகணும்னா அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கும், அப்பதான் அதுக்கான உடல் எடுத்துக்கிட்டு போக முடியும். நம்ம சாஸ்திரங்கள் அதான் சொல்லுது. வேத அறிவியல், வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேறு கிரகத்துக்கு போறதா இருந்தா இந்த உடலோட போக முடியாது, அதற்கான உடல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள போனா உடம்பு ஃபுல்லா நெருப்பு தன்மையா இருக்கும், அப்பதான் அங்க போக முடியும், இந்த உடலோட போக முடியாது. அதே மாதிரி சந்திர மண்டலம், உயர்ந்த கிரகங்கள், இவங்க சந்திரன்ல போயிட்டு வந்துட்டு கல்லுதான் இருக்கு மண்ணுதான் இருக்குங்கிற நோ. சந்திரா இஸ் த மூன் பிளானட், சோமா இஸ் த மூன் காட். அந்த சந்திர மண்டலத்துல சோமன் என்ற சந்திர தேவன் இருக்காரு, அங்க நிறைய உயிர்வாளிகள் இருக்காங்க. சந்திரனை ஆளக்கூடிய தேவதை, ஒரு ஒரு கிரகத்தை ஆளக்கூடிய தேவதைன்னு ஒண்ணு இருந்தா அங்க எப்படி உயிர்வாளி இல்லாம போவாங்க? இப்போ ஒரு கிரகத்தை ஆள்றதுக்கு ஒரு தேவதை, சந்திர மண்டலத்துக்கு ஒரு தேவன் சந்திரன், ஆனா அங்க யாருமே இல்லைங்க, அந்த தேவர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு, அவரும் இல்லைங்க. எப்படி? இது லாஜிக்கே இல்லை. சந்திர மண்டலத்தை ஒரு தேவதை ஆள்றாருன்னா அங்க உயிர்வாளிகள் இருக்கணும். சோ சந்திரன் வந்து நிலா,
இங்க பூமியில இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ். இந்த பூமியில இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் அதிபர் யாருன்னா சந்திரன். அதெல்லாம் தாவரங்கள் என்ன பண்ணும்? நைட்டு வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். பகல்ல கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சு ஆக்சிஜன் வெளியிடும். அப்ப இங்க இருக்கிற தாவரங்களுக்கே வந்து சந்திரன் அதிபர்னா, அவர் உலகத்துல எப்படி வெறும் கல்லு மண்ணு மட்டும் இருக்கும்? இது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அர்ஜுனன் அதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனார். நம்ம எல்லாம் வேற உடம்பு எடுத்தாதான் போக முடியும், இதே உடலோட போக முடியாது. அப்ப இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, இங்க பகவான் கிருஷ்ணனுடைய தூய பக்தரா இருந்ததுனால, பகவானுக்கு பிரியமான பக்தரா இருந்ததுனால அர்ஜுனால சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற முடிஞ்சது. அதே உடலோட தேவலோகத்துக்கு போக முடிஞ்சது. எந்த சிரமம் மேற்கொள்ளல. பல கோடி செலவு பண்ணல. ஸ்புட்னிக்கு ராக்கெட் சேட்டலைட் ஒன்றும் தேவையில்லை. எந்த ஒரு உபகரணம் தேவையில்லை. அதே சரீரத்தோட போனார். அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் தேவதைகளை தனியா வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தேவதைகிட்ட போய் நிக்க வேண்டாம். எனக்கு இந்த வாரம் கொடுங்க, எனக்கு அந்த வாரம் கொடுங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நோ, தேவையே இல்லை. ஒரு பகவானுடைய கிருஷ்ணருடைய பக்தர் வந்து எந்த தேவதை முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டாம். எனக்கு இந்த வாரம் கொடுங்க, எனக்கு அந்த அருள் கொடுங்க, தேவையே இல்லை. பகவானுடைய அனுகிரகத்தினால தேவர்களே அந்த பக்தர் இடத்துல திருப்தி அடைவாங்க. யாரு கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்களோ அந்த பக்தர் இடத்துல தேவர்களே திருப்தி அடைஞ்சு வரம் தருவாங்க. பாருங்க, அர்ஜுனனுக்கு பசுபதாஸ்திரமே கொடுத்துட்டாரு. அர்ஜுனன் எவ்வளவு பிரியமான பக்தரா இருக்காரு கிருஷ்ணருக்கு. அதனால சிவபெருமானுக்கு பிரியமானவர் ஆயிட்டாரு. ஸ்வர்க்கத்துக்கு இந்த உடலோட போறார். அப்படின்னா இது முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணனுடைய கருணை. அந்த கோவிந்தன் கிருஷ்ணனுடைய கருணை அல்லவா? யுதிஷ்டிரன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? அவரால் தானே என்னால சிவபெருமான வந்து நிகரா சண்டை போட முடிஞ்சது. அவரால் தானே எனக்கு சிவபெருமானையும் பார்வதியை சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. அவருடைய கருணையால தானே எனக்கு பசுபதி அஸ்திரம் கிடைச்சது. அவருடைய கருணையால தானே இந்த சரீரத்தோட சொந்த உடலோட நான் தேவலோகத்துக்கு போக முடிஞ்சது. இந்தனுக்கு சமமா ஒரு அரியாசனத்துல உட்கார முடிஞ்சது. தேவருடைய அஸ்திரம் எல்லாம் வாங்க முடிஞ்சது. தேவர்கள் எனக்கு அவங்க அஸ்திரங்களை பரிசா கொடுத்தாங்களே. இது நான் பகவானுடைய கருணையிலன்னு எப்படி நடந்திருக்கு? இதுதான் ஒரு பக்தருக்கான அடையாளம். தன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணருடைய கருணை. அவருடைய கருணையிலவா நடந்தது. அந்த பகவானை இழந்து விட்டேனே. அப்படியே அழுது பேசுற. அதுக்கப்புறம் தத்ரைவமே விகரதோ புஜ தண்டயுக்மம் காண்டீவ லக்ஷ்ணம் மரதாவிதாய தேவா சேந்திராஸ்ரீதாயத் அனுபாவிதமாஜமீட தேனாகமத்யமுஷித புருஷேன பூம்னா. ஸ்வர்கலோகங்களில் சில நாட்கள் நான் விருந்தாளியாக தங்கியிருந்த பொழுது நிவாத கவச்சன் என்ற அசுரனை கொல்வதற்காக இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் காண்டீவம் என்ற வில்லை ஏந்திய எனது கரங்களை தஞ்சம் புகுந்தனர். ஓ அரசரே, அஜமீட குலத்தை சார்ந்தவரே, யாருடைய தூண்டுதலால் நான் அந்த எல்லா அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்தவன இருந்தேனோ அந்த பரமபுருஷர் பகவானை இப்போது நான் இழந்து விட்டேனே. பாத்தீங்களா? அர்ஜுனுடைய வீரம், என்னுடைய சக்தி, என் வீரம், என் திறமை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பகவான் கிருஷ்ணரே காரணம். என் சொந்த முயற்சி அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் என் சொந்த முயற்சினால மேலைக்கு வந்தேன், என்னை யாருமே தூக்கி விடல, என்னை தந்தையார் தூக்கி விடல, தாயார் தூக்கி விடல, யாருமே எனக்கு, நான் சொந்த காலில் நின்னேன். யாரு நீங்க சொந்த காலில் நிக்க? யாரும் பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எப்படி நடக்கும்? இந்த ஆன்மா யாரு? கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். சரி, உனக்கு புத்தி யாரு கொடுத்தா? சக்தி யாரு கொடுக்கிறா? தேவையான மூலக்கூறுகளை யாரு கொடுக்கிறா? நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். பொய் அகங்காரம். அனைத்தும் பகவானுடைய அருளாலேயே நடக்கும். பாருங்க, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய மாவீரன். அர்ஜுனன் மாவீரன். தேவர்களுக்கு ஆபத்து வந்தோன்னு அர்ஜுனன் சரணடைகிறாங்க. இந்த அர்ஜுனா, இந்த நிவாத கவச்சனை கொன்னுருங்க. நீ காண்டிபதாரி அர்ஜுனா, உன் காண்டிபம் குறி தவறுனதே இல்ல, தோல்த்ததே இல்லை நீ யுத்தத்துல. இந்த நிவாத கவச்சனை வதம் செய்து விடுன்னு அர்ஜுனன் சரணடைஞ்ச. இது எப்படி நடந்தது? அந்த பரமபுருஷர் பகவானுடைய அருளால் அல்லவா நடந்தது. அவருடைய கருணையில் தானே. பகவான் தான் எனக்கு சக்தி கொடுத்தாரு, பகவான் தான் எனக்கு அருள் கொடுத்தாரு. சோ பிரபுபாதர் பொருளுரையில் அழகா எழுதியிருக்கார். கிருஷ்ணரின் கருணையால
சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் அர்ஜுனன் திருப்தி அடைஞ்சனர். அப்போ நாம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செஞ்சா எல்லா தேவரும் நம்மகிட்ட திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு சந்தேகம். சத்சங்கத்துல வந்து கேட்பாங்க, சுவாமிஜி, நாங்க இதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணோம், அந்த தேவதை கோயிலுக்கு போனோம், இந்த தேவதை கோயிலுக்கு போனோம், அந்த பிரார்த்தனை வச்சோம், இந்த பிரார்த்தனை வச்சோம், இப்போ நாங்க வந்து இஸ்கானுக்கு வந்துட்டோம், நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்றோம், ஏகாதசி எல்லாம் விரதம் இருக்கிறோம், இப்ப அந்த தேவதை கோயிலுக்கு போறது இல்ல. அவங்க எங்க மேல கோவப்பட்டிருப்பாங்களா? எங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா, தண்டிச்சிருவாங்களா, எங்க மேல அதிருப்தி ஆயிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கு. எங்கேயாவது கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்துட்டா இவங்க கிருஷ்ண பகவானை வழிபாட சொல்லுவாங்க. நம்ம போனாங்க நாம ஜெபம் பண்ணணும், பக்தர் சங்கத்தில் இருக்கணும், பகவானை முழுமுத கடவுளா ஏத்துட்டுறோம், அப்புறம் எல்லாம் பக்தி பண்றோம். சரி, அப்புறம் தேவதை கோயிலுக்கு போகலைன்னா என்ன ஆயிரும்? அவங்க நம்ம மேல அதிருப்தி ஆயிட மாட்டாங்களா? நோ, இந்த கருத்து முற்றிலும் தவறான. நம்ம கிருஷ்ணர்ட்ட வந்து பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே எல்லா தேவர்களும் நம்ம மேல பூர்ணமான திருப்தி ஆச்சிருவாங்க. ஏன்னா இந்த தேவர் எல்லாருமே பகவானுடைய அங்க உறுப்புகள், பகவானுடைய அம்சம், பகவானுடைய சேவகர்கள். அவங்கவுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரு பகவான். இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், நிறைய அமைச்சர்களை வச்சிருக்காரு. ஆனா அவர் பிரதான மந்திரியா இருக்கார். அவர் கீழே நிறைய மந்திரிமார்கள் இருக்காங்க. இல்லையா? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் பரமச புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் இந்த உலக நிர்வாகத்துக்காக நிறைய தேவர்களை வச்சிருக்காங்க. அதனால நாம் கிருஷ்ணரை சரணந்தோமே ஆனால் நம்ம கிருஷ்ண நாமத்தை சொல்றோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லா தேவரும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. எந்த தேவரும் நம்மகிட்ட கோவப்பட மாட்டாங்க. எல்லாரும் நம்மகிட்ட அன்பு செய்வாங்க. ஏன்னா இந்த பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர், இவர் கிருஷ்ண நாமத்தை சொல்றாரு அப்படின்னு தேவர்கள் நம்ம மேல ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே தவிர திருப்தி அடைவாங்களே தவிர ஒரு நாளும் அதிருப்தி அடைய மாட்டாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. இங்க பாருங்க, பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் அர்ஜுனனுடன் திருப்தி அடைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாலேயே எல்லா ஆதரவுகளையும் நம்மால் பெற முடியும். வேறுமனே கிருஷ்ணருடைய நம்ம கிருஷ்ணரை சரணடைஞ்சு பக்தி பண்றோம், நாம ஜபிக்கிறோம், பக்தர் சங்கத்துக்கு வரோம், சத் சங்கத்துக்கு வரோம், சேவை பண்றோம். இதை பண்ணிட்டு இருந்தாலே நம்ம பகவானை திருப்திப்படுத்திடலாம். இப்படி பகவான் திருப்திப்படுத்துறது மூலமா அவங்க எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாலேயே எல்லா ஆதரவுகளையும், எல்லா தேவருடைய ஆதரவு, தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பித்திருக்கள் எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நம்ம ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும். நம்ம யாரையும் தனியா வழிபடவே வேண்டாம். தேவ ரிஷி பூதாத்த பித்ருங்கரான் நக்கிங்கரோய நாயம் நினீச்சராஜன். பாகவதம் என்ன சொல்லுது? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் கடன்காரன் தான். ஐயா என்னையா சொல்றீங்க, நான் யார்ட்டையுமே கடன் வாங்கவே இல்லையா, எனக்கு கடன்காரங்கிறீங்க? இல்ல, நம்ம பிறக்கப்பட்ட எல்லாரும் கடன்காரங்க. நம்ம யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம்? முதல்ல நம்ம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, சந்திரன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, வருணன் நீர், வாயு காற்று, நெருப்பு அக்னி, அஸ்வினி குமாரர்கள், இந்த தேவருக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்புறம் முனிவர்கள், வியாசதேவர், வால்மீகி, நாரதர், இவங்கெல்லாம் எண்ணற்ற சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க. முனிவர்கள் கடன் பட்டிருக்கோம். ரிஷிகள், முனிவர்கள், பித்தர்கள், முன்னோர்கள் கடன் பட்டிருக்கோம். ஒரு குடும்பத்துல வந்தனா அந்த முன்னோர்கள் கடன் பட்டிருக்கோம். தாய் தந்தையர் கடன் பட்டிருக்கோம். மற்ற ஜீவராசி, பசு வந்து பால் கொடுக்குது, எருது நிலத்தை உழுது பயிராக்குது, மற்ற ஜீவராசி கடன் பட்டிருக்கோம். இப்படி இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது? ஒருத்தர் கடனை எப்படி அடைக்க முடியும்? அவ்வளவு கடன்காரன் ஆயிக்கிட்டோம், கடன்காரங்க ஆயிட்டோம். ஆனா பாகவதம் என்ன சொல்லுது? கவலையே படாதீங்க, பகவான் கிருஷ்ணரை சரணடைஞ்சிருக்க, இதெல்லாம் தானா பூர்த்தி ஆயிடும், எல்லாமே பூர்த்தி ஆயிடும். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாலேயே எல்லா ஆதரவுகளையும் நாம் பெறலாம். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பித்திருக்கள் எல்லாரும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. யாரையும் தனித்தனியா திருப்திப்படுத்தவே வேண்டாம். யஸ்மின் துஷ்டே ஜெகஸ்துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால இங்க 2 பாயிண்ட். பகவானுடைய பக்தர்கள் வந்து யாரையும் தனித்து அணுக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கிருஷ்ண பக்தியை நல்லா பண்றது மூலமாவே எல்லா தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளும் எல்லாம் அவங்க மேல திருப்தி அடைஞ்சிருவாங்க. 2வது, பகவானுடைய கருணையால அர்ஜுனன் அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடிச்சு. இங்க அடுத்தது, அந்த தேவலோகத்துல தேவர்களே அர்ஜுனனை சரணடைய அளவுக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா அதுக்கும் பகவானுடைய கருணை தான்.
பகவான் விரும்பினால் அவரது தூய பக்தருக்கு எவ்வளவு சக்தி வேணாலும் கொடுக்க முடியும். பகவான் நினைச்சா ஒரு சாதாரண ஜீவனுக்கு எவ்வளவு சக்தி வேணாலும் கொடுக்கலாம். அவர் தேவைப்படும் போது சக்தி கொடுப்பாரு, தேவைப்படும் போது சக்தி எடுத்துக்கவும் செய்வார். அதனால இப்ப அர்ஜுனன் என்ன ஃபீல் பண்றாரு? இந்த பகவான் என் கூட இருந்ததுனால அந்த சக்தி இருந்தது, அவர் என்னை விட்டு போயிட்டாரு, அந்த சக்தி எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற. அடுத்த ஸ்லோகம். யத் பாந்தவ குரு பலாத்திம் அனந்த பாரம் ஏகோ ஏகோ ரதேன ததாகம் அதீரிய சத்வம் பிரத்யாகிருதம் பகுதனம் ச மயா பிரேஷ்டாம் ரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயம் சகிருதம் சிரோப்யா. கௌரவர்களின் படை பலம் வெல்ல முடியாத பல சூழ்நிலைகளை கொண்ட ஒரு சமுத்திரத்தை போல காட்சியளித்தது. எனவே அது கடக்க முடியாதாகும். ஆனால் அவரது நட்பினால் ரதத்தில் அமர்ந்திருந்த என்னால் அதை கடக்க முடிந்தது. மேலும் அவரது கருணையால் தான் எல்லா பசுக்களையும் திரும்ப பெற முடிந்தது. தவிரவும் ஒளியின் பிறப்பிடங்களாக விளங்கிய ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரசர்களின் பல கிரீடங்களை அவரிடமிருந்து என்னால் பறிக்க முடிந்ததுக்கும் அவர் என்னுடன் இருந்தது மட்டுமே, அவரது கருணை மட்டுமே காரணமாகும். பாத்தீங்களா, எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை. அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிக்கிறார். பாண்டவர் படை, கௌரவர் படை. இந்த பகவத்கீதையில முதல் அத்தியாயத்தில் இருக்கு. துரியோதனன் பார்த்து சிரிக்கிறார். பாருங்க, பீஷ்மர் நம்ம தலைவர், நம்முடைய சேனாதிபதி, நம்முடைய கமாண்டர் பீஷ்மர் படை எப்படி அனுபவித்திருக்காரு. கோடிக்கணக்கான வீரர் இருக்காங்க. அந்த தரப்புல பீமனுடைய படைகளை பாருங்க, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. பீஷ்மருடைய படை பெரும் படை, கௌரவர் சேனா பெரும் படை. அந்த பீமனுடைய படையில பாருங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மமதையில இருந்தா துரியோதன். ஆனா உண்மையிலே இது பெரும் சவால். மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணா, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமா மாபெரும் ரத வீரர்களோடு போட்டி போடும் மகாரதர்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த குருஷேத்திர போர்க்களத்துல கௌரவர் படை ஒரு பெரும் சமுத்திரம் மாதிரி இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. இந்த கடல் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சமுத்திரம். அதுல ஒரு நீச்சல் வீரன் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அவர் கூட நடுக்கடல்ல போட்டாச்சு. கண்ணா, நீங்க தான் கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க, நடுக்கடல் உங்களை போட்டு நீங்க நீந்தி வாங்கினா நீந்தி வந்துருவாரா? முங்கிடுவார். அந்த மாதிரி இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் பெரும் கடலா இருக்கு. அதுக்கு நடுவுல அர்ஜுனன் நிக்கிறார். இந்த கடல் எப்படி கடக்க முடியும்? கிருஷ்ணருடைய கருணையால மட்டும்தான். ஷமாஸ்ருதாயே பத பல்வலப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வச பரம் பதம் 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 யத் பிபதம் நதேஷாம். இந்த உலகத்துல நம்ம வைக்கிற ஓரொரு ஸ்டெப்பும் டேஞ்சர், அபாயம். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. அடுத்து என்ன நடக்க போகுது, எங்க என்ன கலவரம் வெடிக்கும், என்ன தொற்று வியாதி வரப்போகுது, என்ன விபத்து வரப்போகுது, ஒண்ணுமே தெரியாது. ஆபத்து நிறைந்தது. சமாசிருதாய பத பல்வலப்ளவம். இந்த ஜட உலகமே துன்பம் நிறைந்ததுதான். எப்ப என்ன பிரச்சனை வரும் தெரியாது. தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்கும் தெரியாது. அது பிரச்சனைகள்லாம் இந்த ஜட உலகத்துல கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி இருக்கு. எப்படி கடக்க முடியும்? எப்பேற்பட்ட திறமசாலியும் கடக்க முடியாது. குருக்ஷேத்திர போர்க்களத்துல மகாரதர்களை எப்பேற்பட்ட திறமைசாலியெல்லாம் வெல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணருடைய கருணையால் அர்ஜுனால வெல்ல முடியும். இது எப்படி? இந்த பௌதிக துன்பத்தை கடலோடு ஒப்பிடலாம். கடல்ல எப்பேற்பட்ட நீச்சல் வேர்னு நீந்தி வர முடியாது. ஆனா அதே சமயம் பகவானுடைய தாமரை திருப்பாத்து ஒருத்தர் சரணடைந்து விட்டாரானால், இந்த சமுத்திரம் போன கஷ்டம் இருக்குல்ல, சமுத்திரம் மாதிரி கடல் மாதிரி உள்ள துன்பம் எல்லாம் கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி மாதிரி. நீங்க கிராமத்துல போனீங்கன்னா கண்ணுக்குட்டி நடந்து போகும். மழைக்காலத்துல கண்ணுக்குட்டி நடந்துச்சுன்னா அந்த இடம் குழியாகி அதுல மழை தண்ணி தேங்கி நிற்கும். அதை ஒரு 4-5 வயசு குழந்தை ஈஸியா கடந்து போயிடும், கஷ்டமே இல்லாம கடந்து. அந்த மாதிரிதான் அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்திருந்ததுனால இந்த பெரும் சமுத்திரம் போல உள்ள குருக்ஷேத்திர போர்க்களத்துல அவரால் ரொம்ப சுலபமா கடக்க முடிஞ்சது. எல்லாம் அவருடைய கருணையை நினைச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த விராட பர்வத்துல அர்ஜுனன் தலைவருவா பாண்டவர்கள் மறைஞ்சிருந்த போது, அஞ்ஞான வாசத்தின் போது அந்த விராட நாட்டினுடைய பசுக்களை எல்லாம் கடத்திட்டு போனான். அர்ஜுனன் போய் சண்டை போட்டு பசுக்களை மீட்டு வந்தாரு. இது யாருடைய கருணையால் நடந்தது?
இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல வீரருடைய கிரீடத்தை எல்லாம் யார் தலையில தள்ளி விட்டது, யார் அந்த கிரீடத்தை பறித்து கொண்டது, எப்படி இது நடந்தது, இது எல்லாம் இந்த பரமபுருஷர் பகவானுடைய கருணை அல்லவா. அப்பேற்பட்ட பகவான் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே அப்படின்னு அழறார். யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமுசப்ர ராஜன் வர்ய விரத மண்டல மண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோரத யூதபானாம் ஆயுர் மனாம்சி சத்ரசா தக ஓஜ ஆர்யத் ஆர்ச்சத். அனைவருடைய ஆயுளையும் பறித்தவரும் பீஷ்மர், துரோணர், கர்ணா, சல்யா போன்ற கௌரவ தலைவர்கள் அணிவிக்கப்பட்ட பெரும் படைப்பிரிவுகளிலிருந்து மனோவன்மை, வீரியம் ஆகியவற்றை பறித்தவரும் அவர் ஒருவரே ஆவார். அவர்களது ஏற்பாடின் தீமையானதாகவும் தேவைக்கு அதிகமாகவும் இருந்த போதிலும் முன் செல்லும் பொழுது இவை அனைத்தையும் அவர் பகவான் கிருஷ்ணர் செய்தார். பாத்தீங்களா, அந்த பகவான் என் பக்கம் இருந்ததுனாலதான் பீஷ்மரை போன்ற மகாரதர் யுத்தத்துல தோல்வியே சந்திச்சது கிடையாது. பீஷ்மர் மகாரதர், பரசுராமருக்கு நிகரா யுத்தம் செய்தவர். ஆச்சாரியன் துரோணர் பெரும் வித்தைக்காரர். கர்ணன் அர்ஜுனுக்கு நிகரா சண்டை போடுறவர். சல்யன், இப்பேற்பட்ட மகாரதர்களை எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? அந்த பகவான் என் கூட இருந்ததுனால தானே. அவங்க வீரத்தை யார் பறிச்சுக்கிட்டாங்க, அவங்க வலிமை யார் பறிச்சுக்கிட்டாங்க? அந்த பகவான் அல்லவா அவன்கிட்ட இருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு முன்னாடி இவங்க நிக்க முடியாது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பகவானா எழுந்துட்டனே, அவர் என்னை விட்டு போயிட்டாரே, எப்படி என்னால வாழ முடியும்? அழுகழுகியா வருதுங்க. இந்த மகாபாரத யுத்தத்தில் நான் ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம், நாம வந்து ராஜ்யத்தை அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த பகவானுடைய கருணை அல்லவா, அவருடைய அனுகிரகத்தில் அல்லவா நடந்தது. அந்த பகவான் நம்ம விட்டு பிரிந்து விட்டாரே. வேற யத்தோ யத்தோக்ஷுமா பிரணிகிதம் குரு பீஷ்ம கர்ணா நப்ரதத்ரிகர்த்தவ சல்ய சைந்தவ பாகிகாத்யை அஸ்திராண்ய ஆமோக மகிமானி நிரூபிதானி லோபஸ்பிருகேந்திர ஹரிதாசமிவாசுராணி. பீஷ்மர், துரோணர், கர்ணன், பூரிஸ்ரவா, சுசர்மா, சல்யன், செயத்ரதன் மற்றும் பாலிகர் போன்ற சிறந்த தளபதிகள் அனைவரும் தடுக்க முடியாத அவரது ஆயுதங்களை என் மீது பிரயோகித்தனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது கருணையால் என் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அவரால் தொட முடியவில்லை. அர்ஜுனன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட டச் பண்ண முடியல. இதை போலவே பகவான் நரசிம்மதேவரின் பரமபக்தனான பிரகலாத மகாராஜனும் கூட அவருக்கு எதிராக அசுரர்களால் உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்களால் பாதிக்கப்படவில்லை. சோ அர்ஜுனன் நீங்க நினைவுபடுத்திக்கிறார், எப்படி பிரகலாத குழந்தைக்கு வந்து கஷ்டம் வந்த போது அசுரங்களால் அவர் தொந்தரவு காக்க முடியல, அவரை ஜெயிக்க முடியல. பிரகலாதரை சமுத்திரத்தை தூக்கி போட்டாங்க, மலை உச்சிலையும் தூக்கி போட்டாங்க, அப்புறம் யானை காலில் மிதிக்க வைக்க பார்க்க, விஷம் வச்சு போல என்ன பண்ணாலும், தீயில தூக்கி போட்டாலும் இந்த அசுரங்களால பிரகலாதரை ஒண்ணு கூட அசைக்கவே முடியல. அதே மாதிரி அந்த பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இந்த மகாரதருடைய அஸ்திரம் என்ன ஒண்ணும் செய்ய முடியல. என் தலையில இருக்கிற முடி கூட அவனால பிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த பகவான் கிருஷ்ணனுடைய கருணையே காரணம். அந்த பகவான் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே. ஒரு நாள் யுத்தம் முடிஞ்சதும் கிருஷ்ணர் இறங்கி நடந்து போவார், அர்ஜுனன் பின்னாடி போவார். யுத்தத்துல நிறைய வீரர்களை வென்று பல கௌரவர்களை கொன்று கிருஷ்ணருக்கு பின்னாடி அர்ஜுனன் கம்பீரமா நடந்து வருவார். ஆனா கடைசி நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்காம இருக்கிறார், அர்ஜுனன் இறங்கி போக சொல்றார். அர்ஜுனன் என்ன நினைச்சாரு, கிருஷ்ணர் முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி வீரமா நடந்து போலாம், எப்பவுமே அதுதான வழக்கம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு பின்னாடி அப்படி ஜபர்தஸ்தா நடந்து வருவார். ஆனா அன்னைக்கு கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்க மாட்டேங்கிற. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்களே அப்போ முன்னாடி போவீங்க, நீங்க முன்னாடி போகணும். இல்ல இல்ல அர்ஜுனன், நீ முன்னாடி போங்க. என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சொல்றாரு. சார் அர்ஜுனன் இறங்கி முன்னாடி நடக்கிறார். அர்ஜுனன் ரதத்தை விட்டு இறங்கி முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்குறார். பகவான் ரதத்தை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ரதம் வெடிச்சு சிதறுது, அப்படி பீஸ் பீஸ் ஆகுது. என்ன காரணம்? இந்த மகாரதர்கள் செய்த அஸ்திரங்கள்லாம் பகவான் தாங்கி கொண்டிருந்தார். ஆகச் சிறந்த பிரம்மாஸ்திரம், பல சக்தி அஸ்திரங்கள், பல தெய்வீக அஸ்திரங்கள், அர்ஜுனனுடைய தலைமுடியை கூட தொட முடியாத அளவு கிருஷ்ணர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். கடைசி நாள் யுத்தத்தின் போது யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அர்ஜுனன் இறங்கினதும் கிருஷ்ணர் இறங்கினதும் ரதம் வெடிச்சு செதறு. அவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ரொம்ப சாதாரணமா பகவான் வந்து
அர்ஜுனுக்கு ஆபத்து வராத மாதிரி காப்பாத்தினார். இதெல்லாம் அர்ஜுன் நினைச்சு பாக்குறாரு. அந்த பகவான் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரே, அவருடைய சங்கம் எல்லாம் எப்படி என்னால உயிர் வாழ முடியும், அவர் எனக்கு உயிரும் மேலானவராச்சே. லாஸ்ட் ஸ்லோகா. சௌத்யே விருத குமதினாத்ம ஈஸ்வரோ மே யத் பாத பத்மம் அவவாய பஜந்தி பவ்யः மாம் ஸ்ராந்தவாகம் மரையோரதினோ விப்புவிஷ்டம் ந பிராகரண்யத் அனுபாவ நிரஸ்த சித்தா. களைப்படைந்த என் தேர் குதிரைகளுக்கு நீர் கொண்டு வருவதற்காக நான் தேரிலிருந்து கீழே இறங்கிய பொழுது எதிரிகள் அலட்சியமாக இருந்து விட்டதற்கு அவருடைய கருணை மட்டுமே காரணம். முக்தி பெறுவதற்காக அவரை புண்ணிய புருஷர்களும் வழிபட்டு அவருக்கு தொண்டு செய்கின்றனர் என்பதால் எம்பெருமானிடம் எனக்கு இருந்த மரியாதை குறைவால் அல்லவா அவரை என் தேரோட்டியாக ஈடுபடுத்தும் துணிவு எனக்கு வந்து விட்டது. அடடா, நான் யார போய் தேரோட்டியா இருக்க சொன்னேன்? மாபெரும் தேவர்கள் மகா ரிஷிகள் அவரை வழிபடுறாங்க, அவரை துதித்து பாடுறாங்க, அவரை தியானிக்கிறாங்க. அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பரந்தாமன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அந்த பரமாத்மா பகவான் கிருஷ்ணரை போய் என் தேரோட்டியா நான் ஈடுபடுத்திட்டேனே, என்ன துணிவு எனக்கு! யார் அவரு? முழுமுதற் கடவுளாச்சே. அவரை போய் என் தேரை ஓட்டுங்க, குதிரையை பாத்துக்குங்க, குதிரைக்கு தண்ணி காமிங்க, குதிரையை இளப்பார பண்ணுங்க. தேரோட்டினா சும்மா தேரை ஓட்டுறது மட்டும் தேரோட்டி வேலை இல்லை. இப்ப இங்க வந்து பாமா மாதாஜி இருக்காங்க. பாமா மாதி வீட்டுல ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரைவரை வேலைக்கு போட்டாங்க. இந்த டிரைவர் என்ன பண்ணாரு, வந்து கார் ஓட்டுறாரு. மாதாஜி கேட்டீங்க, ஏப்பா கார் சுத்தம் பண்ணல? ஏமா நீங்க கார் ஓட்ட தான் கூப்பிட்டு சுத்தம் பண்ணலாம் கூப்பிடலன்னு சொல்லுவாரா? டிரைவருடைய வேலை என்னது? காரை துடைக்கணும், கழுவணும், சுத்தம் பண்ணணும், பெட்ரோல் போடணும், சர்வீஸ் கொடுக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். அப்போ அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியா இருந்த கிருஷ்ணர் வெறும் தேரை மட்டுமா ஓட்டினாரு? குதிரைகளுக்கு தண்ணி காமிக்கணும், தீவனம் வைக்கணும், இளைப்பாற பண்ணணும், ஓய்வு கொடுக்கணும், ரதத்தை பார்த்துக்கணும், ரதத்தை விட்டு அர்ஜுனன் கீழே இருக்கும்போது அவரை பார்த்துக்கணும், சாரதியா இருந்து ரொம்ப பக்குவமா ரதத்தை ஓட்டணும். இப்ப யாரு இங்க சேவை பண்ணா? பகவான் பக்தனுக்கு சேவை பண்ணாரா, பக்தன் பகவானுக்கு சேவை பண்ணாரா? அர்ஜுனன் சரணாகதின்னு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். கிருஷ்ணா என்னை காப்பாதுன்னு கையை தூக்கிட்டாரு. இப்ப யாரு சேவை பண்ணா? பகவான் தான் அர்ஜுனனுக்கு சேவை பண்ணியிருக்காரு. உண்மையில சொல்ல போனா நம்ம ஏதோ ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல வந்து நாம ஜெபிக்கிறோம், இஸ்கான்ல வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றோம். உண்மையில யார் நமக்கு சேவை பண்றா? நாம ஏதோ அரைகுறையா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிடுறோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்றோம், பக்தி பண்றோம். ஆனா நம்மை பராமரிக்கும் பொறுப்பு பகவான் எடுத்துட்டு இருக்காரு. ஓ, இந்த பக்தரை நாம சொல்றாரு, அவரை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அவருக்கு அன்பு செய்யணும். இப்ப யார் யாருக்கு சேவை பண்றா? அந்த பரமபுருஷ பகவான் அல்லவா. அவரை போய் நான் தேரோட்டியா வச்சுக்கிட்டேனே, என்ன துணிச்சல் எனக்கு! எங்கிருந்த துணிவு எனக்கு வந்துச்சு? அர்ஜுனன் கிருஷ்ணன் மேல ஒரு அன்புனால தன்னுடைய நிலையை மறந்து தன்னை கிருஷ்ணன் நண்பனாவே நினைச்சுக்கிட்டார். பகவான் அவர்கிட்ட நண்பனாவே நடந்துகிட்டார். அந்த தைரியம் தான். கிருஷ்ணரைய நண்பன், எனக்காக தேர் ஓட்டுவான். பகவான் அதுக்கு துணிச்சல். எஸ், கிருஷ்ணரை வந்து பார்த்த சாரதின்னு சொன்னா சந்தோஷப்படுறாரு. பார்த்த சாரதி என்ன? அர்ஜுனுடைய டிரைவர் இல்ல. நம்ம யாராவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து விஜயலட்சுமி மாதாஜி வீட்டுல வேலை பார்க்கிறேன். அவங்க பாக்குறவங்க இல்ல, இவன் வேலைக்காரன், என் வேலைக்காரன் சந்தோஷமா இருக்குமா? அட, நான் வேலைக்காரன் தான், அதுக்காக அப்படி சொல்லணுமா? எனக்கு பேர் இருக்குல்ல, இந்த பிரபு வந்து எங்க வீட்டுல இருக்கிறாருன்னு பேரை சொல்லி சொல்லாமே. இவர் எங்க வேலைக்காரங்க, ஏன் வேலைக்காரங்க, நம்ம சந்தோஷப்படுவோமா? ஆனா பகவான் சந்தோஷப்படுறாரு. பகவான் கிருஷ்ணரை போய் ஏ பார்த்த சாரதி அப்படின்னா, ஆஹா பாருங்க என்ன எல்லாம் பார்த்த சாரதி பெருமாளுங்கிறாங்க, என்ன பார்த்துன்னு கூட சாரதின்னு சொல்றாங்க. பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் பேரோடு தன் பக்தருடைய பேர் வரும்போது பகவான் பேரானந்தம் அடைகிறார். அதனால அர்ஜுனன் வந்து பகவானை தன் நண்பனாய் பாவிச்சு தேரோட்டியா வச்சுக்கிட்டாரு. பகவானும் அதை வந்து சந்தோஷமா செய்யறாரு. இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அந்த உயிருக்கும் மேலான என் நண்பன், என் ஆன்மா, அந்த பகவான் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே, இது என்னால் வாழ முடியாதுன்னு அர்ஜுனன் அழற. இந்த மாதிரி பகவானுடைய பிரிவு தாங்காம பாண்டவர்கள் துறவரம் போனாங்க. பாருங்க, ராஜ்யம் கிடைச்சு கொஞ்ச நாள்லயே நம்மளா இருந்தோம் ராஜ்யத்தை விட்டு விலகி. இன்னைக்கு இப்பெல்லாம் பாருங்க, அரசியல்வாதி வந்து எப்படா நான் வந்து சிஎம் ஆவேன், எப்ப அந்த நாற்காலி எனக்கு கிடைக்கும், சாகர வரைக்கும் சிஎம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன். பௌதிக ஆசை. ஒரு சிஎம் நாற்காலிக்கு இவ்வளவு ஆசைன்னா, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவங்க பாண்டவர்கள், யுதிஷ்டிர மகாராஜ். ஆனா பகவான் மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ராஜ்யத்தை துச்சமா தூக்கி போட்டு சாதாரண உடை அணிஞ்சு காட்டுக்கு போயிட்டான், இமயமலைக்கு போயிட்டான். அதனால
பாண்டவரின் துறவு போற்றுதற்குரியது. பகவானுடைய சங்கம் இல்லாம, பகவானுடைய அன்பு பரிமாற்றம் இல்லாம, பகவான் இல்லாத பூமியில அவங்களால வாழ முடியல. பகவான் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே தங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் துறந்து, ராஜ உடையெல்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டுக்கிற அந்த சாதாரண உடையை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டான். யுதிஷ்ட மகாராஜ் முன்னாடி போக, எல்லா சகோதரரும் பின் தொடர்ந்து போக, அவங்க வடக்கு நோக்கி போய் அப்படியே பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டாங்க. அதனால இந்த வைராக்கியம், பக்தியில வைராக்கியம் உறுதி எப்ப ஏற்படும்? பகவான் மேல களங்கமில்லா அன்பு நம்ம வளர்த்துக்கணும். அது ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. பகவானுடைய முழு சக்தி நாமத்துல இருக்கு. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்காரு. எப்படி அர்ஜுனன் கூடயே இருந்து பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணாரோ, அந்த மாதிரி ஹரிநாமத்தை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை உறுதியா பிடிச்சுக்கிட்டாரோ, அது போல ஹரிநாமத்தை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் வெல்ல முடியாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு பகவான்கிட்ட போறதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால இந்த வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே குருவுடைய கருணையால பக்தி செய்யறதுல தான் இருக்கு. நல்லா நாம ஜெபம் பண்ணி பகவானுடைய திருவடிகளே சரணம், அந்த ஹரிநாமமே சரணம், ஹரிநாமமே எனக்கு அடைக்கலம்னு சொல்லி பகவான் நாமத்தை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. நான் பகவானுடைய உலகத்துக்கு போயிருவேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல